அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி அண்ட் பயோ பாட்டனி பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான டாப் 13 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 5 மார்க்ஸ் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம லெசன் வைஸாக அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி கேட்டுட்டு நான் நடுவில் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கேன், அதே நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம வந்து லெசன் வைஸாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இல்லாத மாதிரியான 5 மார்க்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். ப்ளஸ் வந்து இதுலேயுமே ஒரு சில 5 மார்க் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா அது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் அந்த 5 மார்க்ஸும் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். கடைசியில் இதை மட்டும்தான் பார்த்தேன், அதனால் கேட்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தயவுசெய்து சொல்லாதீங்க சரிங்களா. அது எல்லாமே ஈஸியாக இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் பல்கரு நிலை இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். கருவுராக்கணி இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஆனால் நம்ம அந்த ஃபஸ்ட் லெசனில் அதை எடுக்கலை. காரணம் என்னென்னா நம்ம அங்கே எல்லாமே கொடுத்துருக்கோம், நீங்கள் அது எல்லாமே படிச்சிருப்பீங்க சரிங்களா. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டால் எப்படி ஆன்சர்ஸ் பண்ணலாம். அதனால் லெசன் வைஸாக ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா கொஸ்டின்ஸும் படிங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி பயோசுவாலஜி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், அது வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பியூர் சயின்ஸ் சுவாலஜி நடந்தப்பே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்ஸ் எல்லாமே டாப் 30 டாப் 15 இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ லிஸ்ட்டில் ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணேன். இப்போ பாட்டனி அண்ட் பயோ பாட்டனி சரிங்களா. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் சரிங்களா. சால்வியாவில் மகரந்த சேர்க்கை பாலினேஷனின் சால்வியா. அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சில இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன், வீடியோ எண்டில் சொல்கிறேன், அதை பாருங்கள். சூழ்களின் வகை டைப்ஸ் ஆஃப் ஓவில், சூழின் அமைப்பு கூட படிச்சிங்க, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதனால் சூழின் வகையுமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா. இது எல்லாமே கேட்ட கொஸ்டின் தான். ஃபஸ்ட் லெசனில் எல்லா கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அந்த ஒட்டுதல் பதியமிடல் அந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் படித்து வச்சிங்க சரிங்களா. அதில் இருக்கக்கூடியது கருவுதல் நிகழ்வின் பல்வேறு படிநிலை ஸ்டெப்ஸ் இன் வாடின் ஃபெர்டிலைசேஷன் இந்த மாதிரியான கேள்வி கேட்கல, அதனால் இதையும் படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்கன்னா கோதுமையில் நடைபெறும் பல்காரணி பாரம்பரியம் வீட் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இது வரைக்கும் கேட்கல, அதனால் அந்த மாதிரியான கொஸ்டின் படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த ஓங்குதன்மை மறைத்தல் முழுமையற்ற ஓங்குதன்மை டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ட் இதெல்லாமே திருப்பி கேட்டுட்ருக்காங்க. இங்கே கேட்கும்போது கொஸ்டினை வந்து இந்த மாதிரி டைரெக்டாக கேட்காம அந்த பிளான்ட் இருக்குது தெரியுங்களா, இப்போ அந்தி மந்தாரை அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். 4 o'clock பிளான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பூசணியில் அந்த முழுமையற்ற ஓங்குதன்மை இந்த மாதிரி கேட்கலாம் சரிங்களா. அதனால் அந்த நேமும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து இருப்பண்பு கலப்பு டைகப்ரிட் கிராஸ் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது ஈஸி சரிங்களா. அதனால் இது வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்கலாம். ஆனால் அந்த 5வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் அதெல்லாமே படிச்சிருங்க. மோனோஹைப்ரிட் கிராஸும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து 3வது லெசன் வந்தோம் அப்படின்னா அராப்டாபிஸ் தாலியானா சோரோட்டி கொடி அதோட கேரக்டர் படிச்சிருங்க. மடியத்தோட முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி படிச்சிருங்க. அந்த பிளாய்டியோட டேபிள் இருக்கும் சரிங்களா, அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து குறுக்கேற்றத்தோட செயல்முறை குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் இது 2 கொஸ்டின். கிராசிங் ஓவர் ப்ராசஸ் அதுக்கடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் இது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மை தீமை இது வந்து 4வது லெசன் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸு. அதே போல் பிடி காட்டன் சரிங்களா, பிடி பருத்தியோட நன்மை தீமை அது எல்லாமே படிச்சிங்க, மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பல்வேறு வகையான ஒற்றெடுப்பு முறை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங். அப்போ இங்கே ஒரு பயன்கள் கொஸ்டின் இருக்குது, இது உயிர் தொழில்நுட்பின் பயன்கள். அப்போ அந்த கொஸ்டின்ஸ் வந்து படிக்க வேணாமனா அதெல்லாமே படிக்கணும், அதையும் என்ன பண்ணுறாங்க படிச்சிருங்க சரிங்களா. கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் கொடுக்கல, அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5வது லெசன் வந்தோம் அப்படின்னா 5 மார்க்ஸ் தான் சரிங்களா. இதில் 3ல் கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேட்பாங்க, கண்டிப்பாக படிச்சிருங்க. திசு வளர்ப்பின் பயன்கள் அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இன்னொன்று திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கை பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். புரோட்டோபிளாஸ்டோட வளர்ப்பு புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் சரிங்களா. அந்த புரோட்டோபிளாஸ்ட் இணைவு இப்படிலாம் இருக்கும் ஃபியூஷன், அதை வந்து என்ன படிச்சுங்க ஒரு சைக்கிள் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையான இடைச்செயல் இது 6வது லெசன் சரிங்களா. ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா, அந்த டேபிளை படிச்சுக்கிடுங்க, கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அது கேட்கல, அதனால் எந்த டைம் கேட்டாலும் கேட்கலாம். அதுக்கடுத்து நீர்வாழ் தாவரம் ஹைட்ரோஃபைட்ஸோட அந்த இது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது லெசனுக்கும் 7வது லெசனுக்கும் ஒரு கொஸ்டின் வந்து ரிலேட்டடாக வர மாதிரி இருக்கும். இங்கே நீர்வாழ் தாவரம் இருக்கும், அங்கே ஹைட்ரோசீர்னு இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி சேம் தான் வரும். அதனால் இந்த 2 கொஸ்டினும் சேமாக இருக்கிறதுனால படிச்சுங்க.
அந்த மண்ணோட அடுக்கமைவு படிச்சுருங்க. சாயில் ப்ரொஃபைல் OABC சரிங்களா, 3 தான். அந்த மக்கா இருக்கிறது, கரிம பொருள் இருக்கிறது, வெறும் பாறையாக இருக்கிறது. இதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கடுத்து வரநில தாவரத்தோட உள்ளமைப்பு பண்பு அல்லது புறமைப்பு பண்பு, இது எல்லாமே திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டோட அனாட்டமி கேரக்டர் இல்லைனா மார்ஃபாலஜி கேரக்டர், இது படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஏதாவது லெசன் வந்தோன்னா சிதைவு செயல்முறை, இது வரைக்கும் கேட்கல. டீகம்போசிஷன் ஆஃப் ஸ்டெப்ஸு. அதுக்கடுத்து வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம், இது கூட கேட்டிருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன், சூழல் மண்டலத்தின் வகை, டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். இதை விட இங்கே ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. பிரமிட் எல்லாமே இருக்குது தெரியுங்களா. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க சரிங்களா. ஈஸியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் படிங்க, இதுவும் என்ன பண்ணுங்கள் படிங்க. அதுக்கடுத்து வேளாண் காடுகளோட நன்மை, 8வது லெசன் வந்தோன்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, காடழிப்போட விளைவு, எஃபெக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷனு, கழிவு மேலாண்மை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி படிச்சிருங்க. ஜென்ரலாக ஒரு கொஷின்ஸ் இங்கே கூட கேட்கலாம் சரிங்களா. சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாப்பீங்க, என்ன ரீசன், எதனால் பாதிக்கப்படுது, அந்த மாதிரியான கொஷின்ஸு, கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே இந்த 8வது லெசனில் எதிர்பார்க்கலாம். அதனால் அந்த எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 9th லெசனும் சின்ன லெசன் தான். செயற்கை தேர்வு முறை, ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் மெத்தடு, இயற்கை தேர்வு முறை படித்து முடிஞ்சால் படிச்சிருங்க. கலப்புறுத்தலின் வகை, டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடேஷனு, பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங், நேற்று கூட சொன்னால் ஹெட்ரோசிஸ், இது எல்லாமே படிச்சிருங்க. லாஸ்ட் லெசன் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மெடிசன் பிளான்ஸ், அது எதுன்னு சொல்ல முடியாது சரிங்களா. கற்றாழை கேட்கலாம், துளசி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் மூலிகை தாவரம் எது ஏதோ அது எல்லாமே படிச்சிருங்க. அதோட இருசொற் பெயர் படிச்சிருங்க. அதோட பயன்கள் படிச்சிருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மஞ்சள் கொடுத்து கூட கேட்கலாம். அதே போல் பொருளாதார முக்கியத்துவம் சரிங்களா, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், எது எது உங்களால் படிக்க முடியுமோ, தேக்கு படிக்க முடியும்னா படிச்சிருங்க சரிங்களா. எங்கெங்கே வருதோ, கற்றாழை படிக்க முடியுமா படிங்க, மஞ்சள் படிக்க முடியுமா படிங்க சரிங்களா. அதுக்கடுத்து இந்த கஞ்சா அப்படின்னு அதோட கூட கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே படிச்சிருங்க சரிங்களா. நம்ம எது வேணாலும் கேட்கலாம், அதுக்காக சொல்கிறேன். அதே போல் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காளான் வளர்ப்பு இருக்குது. அதனால் காளான் வளர்ப்பை பற்றி படிச்சிருங்க. இல்லைனா ஸ்பைருலினா, ஏன்னா இந்த காளான் வளர்ப்பை பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்பைருலினா பற்றி கேட்டதில்லை, அதனால் ஸ்பைருலினா வளர்க்குறது, SCP கல்ச்சர், அது கூட படிச்சிருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உயிரி பூச்சிக்கொல்லி தயாரிப்பு, பயோ பெஸ்டிசைடு, உயிரி பூச்சி வெரைட்டி சரிங்களா. பூச்சிக்கொல்லி அப்படின்னா மிக்சி ஜாரை போட்டு வைக்கிறது, அதை மைண்டில் வச்சுங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பூச்சி வெரைட்டியும் பூச்சிக்கொல்லியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. பூச்சி வெரைட்டி அப்படின்னா நம்ம அந்த வேப்பலையை டம்மில் போட்டு ஊற வைக்கிறது, அது மைண்டில் வச்சுருங்க. உயிரி பூச்சி வெரைட்டினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிற மாதிரி மிக்சியில் நம்ம இந்த பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு அரைப்போம், அதுதான் சரிங்களா. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாக எழுதி வச்சேன், அதை ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் சரிங்களா. நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. முடிஞ்சால் நான் ஈவினிங் வந்து கூட உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7வது லெசன் சரிங்களா. பாடம் 7ல் பார்த்தீங்கன்னா காடுகள்னு ஒரு டைட்டில் இருக்கும், அதை படிச்சிருங்க. பாடம் 9ல் விதை சேமிப்பு முறை, அதை படிச்சிருங்க. பாடம் 3ல் பார்த்தீங்கன்னா புரதச் சேர்க்கையை பற்றி கொடுத்துருப்பாங்க, அந்த இரட்டிப்பாதல் இதெல்லாமே, அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து பாடம் 3ல் பார்த்தீங்கன்னா கலோட்ரோபிஸ், இதெல்லாமே எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்கக்கூடியது. அதில் நம்ம மரபணு சேர்க்கை நடைபெறும் முறை, அதை படிச்சிருங்க. இந்த ஏதுவாக்கிய முறைன்னு இருக்கும். அதுக்கடுத்து பாடம் 10லனா கண்ணாடி தாவர பேணகம், நறுமண தாவரங்கள்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டாப்பிக்கு. இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு உண்டு சரிங்களா கொஷின்ஸ். அதனால் இது எல்லாமே படிங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷினு, புக் பேக் கொஷினு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாமே படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.